குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கவசம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க. கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார். அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க. சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்து இருந்து, புதன் பகவானோட இணைந்து இருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு. இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் உங்களுக்கு பாத சனியாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு. அப்போது பாத சனி அப்படிங்கிறது கால் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு அடிபடுறது, அந்த மாதிரி பட்டக்காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், 2-11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்னாகும் அப்படின்னா, மறைமுக எதிரிகள் மூலியமாக சில மேனிப்புலேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நடக்கும். வேலையிலலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் நீங்கள் உங்களோட திறமையை காமிப்பீங்க. அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 3-10க்குரிய செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் இப்போ 7ஆம் வீட்டில் இருக்காரு. சமுதாயம் சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் ஒரு சூப்பராக ஓஹோன்னு கொண்டுட்டு போவீங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. தொழில் ரீதியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. பெரிய லெவல் ஆஃப் இப்போ பிஸ்னஸ் மேனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்கள் கொண்டுட்டு போவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட், ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூட 6இல் மறைந்து இருக்கிறார் இல்லையா. அப்போது என்னாகும் அப்படின்னா 6 அந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போதே ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அதற்கான ஒரு செலவுகள், இந்த பக்கம் ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போனாலுமே இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் கும்பம்க்கு இந்த காலகட்டத்தில். 2க்குரிய குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. குடும்பத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் இந்த மாதத்தில் வேண்டாம். இந்த வருடத்திலே வேணான்னு சொல்லுவேன். 27க்கு மேலே ஏதோ புதுசாக ஒரு கல்யாணம், திருமணம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். 7.5 நாட்டு சனி பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக இருக்க போகிறாரு. அது முடியறதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸு,
அதற்கான விரயங்கள் தான் இந்த டைமில் நிறையா இருக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனைவி. ஸோ தடை தாமதத்தை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சில டிரான்சிட் பாதங்கள் மாறும்போது என்னென்னா அதற்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வரும்போதே முடிச்சிருங்க. இல்லை நான் இதோட பெட்டராக போகிறேன் இன்னொரு முக்கிய எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இதோட பெட்டர் ஆப்ஷன் பார்க்குறேன் அப்படின்னா, அது என்ன ஆகும், ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இதில் அதை ஆக்டிவேட் பண்ணி தள்ளி போட்டீங்க அப்படின்னா, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வரன் வருது, அதை முடிச்சுக்க பாருங்க. இல்லைன்னா திருமணம் தடை தாமதம் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி தடை தாமதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் யோகமும் இருக்குது. இல்லை சனி பகவான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை வந்து இது பண்ணுவார். ஸோ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்குரிய கிரகம் வக்கரமாக இருக்குது. ஸோ டிசம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. நிறைய பேர் வெளிநாடு பயணங்கள், ஸோ வேலைக்குரிய விஷயங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை வந்து சாதிக்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குடும்பத்தில் புது முடிவுகள் மூலியமாக விரயங்கள். ஸோ ஏதாவது வீடு கட்டுறீங்க, இல்லை லேண்ட் வாங்குறீங்க, அதற்கான ஒரு விரயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அது ஆக்டிவேட் ஆகட்டும். ஸோ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே அது சந்திரன் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ஃபேவரபுளாக ஆகும். மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் இந்த காலகட்டத்தில். ஸோ 10th ஆர் +2 படிக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து அதை கன்சிடர் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சனி பகவான் அந்த மந்தத்தன்மையை கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் படிங்க, நிறைய டியூஷன் போங்க. இல்லை உங்களால் டியூஷன் போக முடியல, வீட்டில் உட்காந்துன்னா நல்லா படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மந்தத்தன்மையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், எப்படி பிஸ்னஸ் உங்களோட கரியர் அமைச்சுக்கணும், வேலைகளாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும், என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளில் யாரெல்லாம் இருக்கணும், இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஃபேவர் அன்ஃபேவர் எல்லாமே நம்ம பேசியாச்சு. இது எல்லாமே பொது பலன்கள். இப்போ வந்து நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன நிறைய பிரளயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அரசியலில் நிறைய மாற்றங்களும் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போது அரசு தொடர்பு அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை. அதான் நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினச்சிங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். யாரெல்லாம் இதை நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ளூமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேவரான டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ சூரியன் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ட்ரபுள். ஆனால் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வக்கரகதி ஆயிருக்கனால வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா பதுங்கி பாயறதுக்கு ரெடியாக இருக்கும்னு அர்த்தம். பிரச்சனைகளை சொல்கிறேன், நீங்கள் இல்லை. அப்போ சூரியன் சார்ந்த ஒரு தடைகள் தாமதத்தில் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுக்கு உண்டான அந்த பரிகாரத்தை பண்ணணும். அது உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது பொது பலன்களை பார்க்க முடியாது, சுய ஜாதகத்தில் மட்டுமே பார்க்க முடியும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேம் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நானே சில கோயில்களெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் போயாச்சுன்னு எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இல்லை வக்கரமாக இருக்கோ அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கே போனாலுமே என்னாகும் அப்படின்னா அது பலன்கள் நடக்காது. அப்புறம் எப்படி நீங்கள் கோயில் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனதார வேண்டிட்டு வரீங்க தெரியுமா, அப்போ அந்த இம்பேக்ட் கம்மியாகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள் மூலியமாக என்னாகும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளோட திறன்கள் மாறும். இதன் மூலியமாக தான் அந்த பரிகாரங்கள் ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ ஆகும், நீங்கள் ஒரு போன வருஷம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருமணம் நடக்கல, லாஸ்ட் இயர் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, திருமணம் நடக்கல, தொழில் அமையல, இல்லை தொழிலில் நஷ்டம் வருது, எல்லாம் பண்ணியாச்சு, ஏன் நடக்கல அப்படின்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம்? நீங்கள் செய்த அந்த ஒரு வேண்டுதல் கரெக்டாக அந்த ஒரு தசாபுக்தி மாறும்போது புண்ணிய கணக்காக வரும். அப்போ எதிர்பார்க்காத நேரங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகப்படி பார்க்குறீங்களா, டிஎன்ஏ படி பார்க்குறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஸ்டைலை நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்ன பரிகாரமோ அதற்கான அந்த கர்மா விளைவுகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சுய ஜாதகத்தை பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். அண்டு வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன், தி பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.